சந்தோஷத்திலேயே ரொம்ப பெரிய சந்தோஷம், நமக்கு புடிச்சவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதுதாங்க. இந்த டயலாக பாக்யராஜ் அடிக்கடி வந்து சொல்லுவாரு. ஆனா உண்மையான சந்தோஷம் என்னன்னா, நமக்கு கெட்டது செய்றவங்க கூட, அது எதிரிகளா இருக்கட்டும், துரோகிகளா இருக்கட்டும், அவங்களுக்கு நல்லது செஞ்சு பார்த்துட்டு, "போங்கடா, நல்லா இருந்துட்டு போங்கடான்னு" வந்து சொல்லுவோம்ல. அது சந்தோஷத்துல பெரும் சந்தோஷம். ஆனந்தங்கிறது வந்து வேற, பேரானந்தம்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மனநிறைவு எதுவுமே இல்ல. ஏன்னா, "இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்மையும் செய்து விடல்ங்கிற" மாரி, நீ ஒருத்தவன பழிவாங்கன்னு நெனச்சுட்டேன்னா, அவன வந்து மன்னிச்சிரு. அத விட இந்த உலகத்துல பெரிய தண்டனை எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட சங்கீதா வந்து அப்படி ஒரு பிரம்மாஸ்திரத்த இப்ப கையில எடுத்திருக்காங்க. அந்த பிரம்மாஸ்திரத்த கையில எடுத்ததோட மட்டும் வந்து இல்லாம, வாழ்க்கையில இனிமேலு அவராவது நல்லா இருந்துட்டு வந்து பார்த்தனா வந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வச்சிருந்த அந்த எவிடன்ஸ் அது ஆதாரங்கள் எல்லாத்தையும் வீடியோ ஆதாரங்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணியிருக்காங்க. டெலீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும், அவங்க வயிறு எரிஞ்சு ஒரு சாபம் ஒண்ணு வந்து விட்டுருக்காங்க. அதுதான் இப்ப ட்ரெண்டிங்கா வந்து பார்த்தோன்னா வந்து பேசு பொருளா வந்து மாறியிருக்கு. அப்படி என்ன அவங்க சாபம் விட்டாங்க? என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய வீடியோ லிங்க கிளிக் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க.